திருக்குள் அன்பானவர்களே, what is the difference between regeneration and conversion? அதாவது மறுபிறப்பிற்கும் மன மாறுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வது நல்லது. மறுபிறப்பு என்பது பரிசுத்த ஆவியினால் ஒரு மரித்துப்போன மனிதனை ஆவிக்குரிய உயிர்ப்பிக்கப்பட்ட உயிரோடு எழுப்பப்படுகிற ஒரு நிலை, ஒரு உன்னதமான சூப்பர் நேச்சுரல் ஒர்க்னு சொல்லலாம். புதிய பிறப்பு, புதிய மாற்றம், புதிய விடுதலை, புதிய இருதயம், புதிய தன்மை, எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக கொடுக்கிற மகத்துவமான காரியங்கள் இவைகள். மன மாறுதல் என்பது பரிசுத்த ஆவியானவர் அந்த மறுபிறப்பை செயல்படுத்தும் பொழுது அந்த மனிதன் மனப்பூர்வமாக தேவன் பக்கமாக மனம் திரும்புதலோடும் விசுவாசத்தோடும் வருவதாகும். மறுபிறப்பு என்பது பரிசுத்த ஆவியினுடைய உன்னதமான செயல். மன மாறுதல் என்பது ஒரு மனிதன் இந்த தேவ ஆவியானுடைய மறுபிறப்பின் செயலுக்கு அவர் தன்னை உட்படுத்துகிற காரியம். அதாவது மனம் திரும்புதலோடும் விசுவாசத்தோடும் அவன் தேவன் பக்கமாக திரும்புகிறான். இது அவருடைய ஒரு புதிய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுகிறதா இருக்கிறது. இப்படி நம்ம சொல்லலாம். அதாவது மறுபிறப்பு என்பது வேர், காட்ஸ் ஒர்க் இன் த ஹார்ட். தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் செயல்படுகிறது. கன்வர்ஷன், மன மாறுதல் என்பது அதனுடைய கனி, அந்த வேரிலிருந்து புறப்படுகிற கனி என்று சொல்லலாம். இந்த கனி என்பது அந்த மனிதன் தேவ ஆவியனுடைய செயலுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு தேவன் பக்கமாக தாழ்மையோடும் மனம் திரும்புதலோடும் விசுவாசத்தோடும் திரும்புகிறதா மனம் திரும்புதல், மனமாற்றம். இதில் உள்ள சில வித்தியாசங்களை உங்களுக்கு சொல்றேன். அதாவது மறுபிறப்பில் யார் செயல்படுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது மறுபிறப்பில் God alone, தேவன் மாத்திரம்தான் செயல்படுகிறார். அடுத்தது, நீங்க மன மாறுதலில் தேவன் செயல்படுவதற்கு மனிதன் பிரதியுத்தரமாக அவன் செயல்படுகிறதை காட்டுகிறதா இருக்கு. மறுபிறப்பில் ஆவிக்குரிய புதிய பிறப்பு, தேவனால் செய்யப்படுகிற உயிர்ப்பிக்கிற ஒரு காரியம். மன மாறுதலில் மனிதன் தேவன் பக்கமாக திரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இதுல எது முதல் வருகிறது என்பதை பார்ப்பீர்களானால் மறுபிறப்பு comes first, causes conversion. அதாவது மறுபிறப்பு என்பது முதலாவது வருகிறது. அடுத்த மன மாறுதலுக்கு அதை வழிநடத்தி செல்வதாக. முதலாவது மறுபிறப்பு, அந்த மறுபிறப்புக்கு பின்பாக அந்த மன மாறுதல் ஏற்படுகிறது. மறுபிறப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முறை மாத்திரமே நடக்கிற ஒன்றாக இருக்கிறது. அதை நாம் எழுதிக் கொள்ள வேண்டும். ஆனா மன மாறுதல் என்பது இட் கேன் ஹேப்பன் ரிப்பீட்டட்லி. ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்துக்காக மனம் வருந்தி தேவன் பக்கமாக அவ்வப்பொழுது திரும்புகிற அந்த மன மாறுதல் அடிக்கடி ஏற்படுகிற ஒன்றாகவே இருக்கலாம், அப்பொழுது ஏற்படுகிற ஒன்றாகவே இருக்கலாம். உதாரணமா, அந்த மறுபிறப்பு என்பது ஒரு இன்டர்னல், அதாவது அவன் ஆத்மாவில் ஏற்படுகிற ஒரு ஆவிக்குரிய மாற்றம். மன மாறுதல் என்பது ஒரு எக்ஸ்டர்னல், அதாவது அவன் மனப்பூர்வமாக அந்த உள்ளான தேவ ஆவியனுடைய செயலுக்கு அவன் பிரதியுத்தரமாக செயல்படுகிற காரியமாக இருக்கிறது. ஆகவே மறுபிறப்பு என்பது தேவன் ஒரு மனிதனில் ஏற்படுத்துகிற அல்லது உயிர்ப்பிக்கிற உன்னதமான மகத்துவமான செயல்.
இந்த செயலின் மூலமாக மனிதன் மனப்பூர்வமாய் அவன் தன்னுடைய பாவத்தை விட்டு விசுவாசத்தோடு திரும்புகிற காரியமாக இருக்கிறது. இது ஒரு உன்னதமான தேவனுடைய காரியம். இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்வது மிக நல்லது, அவசியம். தொடர்ந்து என்னுடைய அடிப்படையில் உங்கள் மத்தியில நான் அதாவது மறுபிறப்பு ஒரு முறையும் மனமாறுதல் என்பது ஒருவேளை பல முறைகள் நடைகிறது எப்படி என்பதை குறித்து உங்கள் மத்தியில நான் அடுத்தா பேசுகிறேன். நன்றி. வேதம் பக்தரின்